வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது டான்செட் 2025 சீட்டா பிஜிக்கான ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு. அது இன்னும் நிறைய பேர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. பட் சில பேருக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ வெப்சைட் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போவே பார்க்கலாம். அல்லது என்னென்னா நம்ம ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு ஒரு ½ அன் ஹவர் கேப் விட்டோ 1 ஹவர் கேப் விட்டோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டைமில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி போனதுக்கப்புறம் டு செக் த ரிசல்ட் கிளிக் ஹியர்னு வரும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகுது. உள்ளே போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ராசஸ் தான். சார் அப்படி வரல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டுட்டு எகெயின் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். இது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரையல் பார்க்கும்போது ஓப்பன் ஆச்சு. இப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதில் நம்ம ஸ்கோர் கார்டெலாம் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம முக்கியமானது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கே அதாவது எம்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஸ்கோர் 30 இருந்தது அப்படின்னா பர்சன்டேஜில் 64.512 போட்டிருந்தாங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன ஸ்கோர் எடுத்துப்பாங்க, அதாவது பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவல் ஸ்கோரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பர்சன்டேஜ் தான். அது எம்பிஏவாக இருந்தாலும் சரி எம்சிஏவாக இருந்தாலும் சரி பர்சன்டேஜில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கோர் கார்டு அப்படின்றது இமெயிலெல்லாம் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. இந்த 7ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய லாகினில் எந்த லாகினில் போயிட்டு நம்மளோட ரிசல்ட்டை பார்த்தோமோ அதுலேயே போயிட்டு உங்களோட ஸ்கோர் கார்டு அப்படின்றத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஸ்கோர் கார்டு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்கோர் கார்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, அதை மறந்துடாதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆனது 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டான்செட் எம்பிஏ எம்சிஏக்கு மட்டும் செப்பரேட்டாக நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கான வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா tnmbaMCA.com இன்னொரு வெப்சைட் இருக்குது. அதையும் நான் ஃபர்தரான அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எகெயின் ஒருக்கா எப்படி டான்செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஜூன் மாதம், அதாவது ஸ்கோர் கார்டு டவுன்லோடு பண்ணுற டைம் முடிகிற நேரத்தில் அல்லது மே மாதம் மிட் ஆர் எண்டில் இருக்கும். உங்களுக்கான கவுன்சிலிங் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஜூலையில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எவ்ரி இயர் இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. ஸோ இப்போ யாரெல்லாம் டான்செட் ரிசல்ட் பார்க்கலையோ பொறுமையாக பாருங்கள். இன்னொரு 1 டே கூட டைம் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக அதாவது எம்பிஏ பொறுத்த வரைக்கும் 21,000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்படின்றத எழுதியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதுனதில் இந்த 21,000 பேருமே நாளைக்கு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவெல்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது அல்லது 12,000 பேர் அப்ளை பண்ணாவே பெரிய விஷயமா இருக்கும். ஃபைனலாக கவுன்சிலிங்கில் காலேஜ் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5,000 சுற்றமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் எவ்ரி இயர் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் எம்சிஏக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9,500 பேர் இன்னும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. காலேஜ் எடுக்கிறவங்களோட கவுண்ட் அப்படின்றது ஒரு 3,500 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு காலேஜ் கிடைக்காது அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பர்சன்டேஜில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ டாப் 10 காலேஜஸ் எம்பிஏல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு எபோவ் 90% எபோவ் 80% இருந்தது அப்படின்னா ஒரு ரீசனபிளான காலேஜஸ் கவுன்சிலிங்கில் கிடைக்கும். அதே சமயம் பிலோ 80 இருக்குது. இப்போ 60%, 70 அல்லது 40 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்னென்னா நீங்கள் எய்ம் பண்ணுற காலேஜுக்கான கட் ஆஃப் அப்படின்றது இருக்கான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் செலக்டிவாக எனக்கு இந்த காலேஜெல்லாம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் என்னென்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ அதுக்கான வீடியோவாக அடுத்தடுத்த நாட்களில் நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதில் நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் வேணும், என்ன கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் வேணும் அப்படின்ற மாதிரி நாம் டீட்டெயிலாக வீடியோ போன வருஷம் போட்டுக்கிறோம். இந்த வருஷம் அதே மாதிரி போட போகிறோம். ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் என்னோடய நம்பரான
6374749314 வந்து காண்டாக்ட் பண்ணிங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா, எனக்கு டான்செட்டில் வந்து மார்க் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் மேனேஜ்மெண்ட்லேயே போட்டுக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸோட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸும் வந்து வாங்காமல், ஏன்னா நம்ம வந்து நிறையா காலேஜஸ்க்கு வந்து ஆத்தரைஸ்டு கன்சல்டண்ட்டாக கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படின்றதுனால வந்து எல்லா காலேஜ்லேயுமே வந்து நம்மளால் வந்து என்ன நடக்குது, என்ன டொனேஷன், என்ன ஃபீஸ், அதே மாதிரி வந்து அட்மிஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னாலும் வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோடு வந்து நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.